கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24/6/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நெகேமியா 5:19 மற்றும் 13:31. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். Remember me with favor, my God. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. நினைக்கும் தேவன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். யாத்திரை 33:13 வசனம் சொல்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கிறவர், நம்முடைய வழிகளை நினைத்து பார்க்கிறவர், அவருடைய ஜனமாகிய நம்மை நினைத்து பார்க்கக்கூடியவர், கிருபைகளை தரும்படியாய் நம்மை நினைத்து பார்க்கிறவர். சங்கீதம் 25:6, கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவை அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே. அப்படியானால் எங்களுக்கும் உடைய இரக்கங்களை உடைய காருண்யங்களை கொடுக்கும்படியாய் நினைத்தருளும். சங்கீதம் 25:7 சொல்கிறது, என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். எதை நினைக்க வேண்டாம், என்னுடைய பாவங்களை, என்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களை, இளம் வயதின் பாவங்கள் எல்லாவற்றையும் நினையாதிரும். ஆனால் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை நினைத்தருளும். சங்கீதம் 106:5, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சங்கீதம் 119:49, நீர் என்னை நம்ப பண்ணின உடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சங்கீதம் 132:1, கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கலக்கங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய மனபாரங்கள், உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர். ஆகையினால தான் சங்கீதம் 12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. உண்மையாகவே தேவ ஜனங்களாகி உங்களை நினைத்து பார்த்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்து பார்த்து ஆசீர்வதித்தருளும். அவருடைய கண்ணீரை கண்ணோக்கி பாரும். அவருடைய வேதனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள் இதெல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்தருளி, அதற்கு மேலாக நீர் காண்பிக்க நினைக்கிற உடைய கிருபைகளை, இரக்கங்களை அவர்கள் மேல் வைப்பதற்கு நினைத்தருளும். ஆண்டவரே, இளம் வயதின் பாவங்களை எண்ணாதபடி, அதற்கேற்ற தண்டனைகளை கொடுக்காதபடி உடைய இரக்கத்தையும் உடைய தயவையும் உடைய காருண்யத்தையும் இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் நினைத்தருள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934535370. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும், நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. யார் யாரிடத்தில்? யோசுவா சகல பிரபுக்கள் சபையார் யாவரையும் நோக்கி சொன்னது. யோசுவா 9:19. இந்த நாளுக்கான கேள்வி, நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.